வணக்கம். இன்று நாம் வாழும் இந்த உலகம் ஒரு காலத்தில் மிக பெரிய உலகத்தின் ஒரு சிறிய பகுதியாக இருந்திருக்கலாம். கடலுக்கடியில் மறைந்து போன ஒரு தமிழர் நாகரிகம். அது கற்பனையா இல்லை மறைக்கப்பட்ட வரலாறா? குமரிக்கண்டம் என்றால் என்ன? குமரிக்கண்டம் என்று சொல்லப்படுவது இன்றைய தென் தமிழ்நாடு, இலங்கை, மாலத்தீவு இந்த எல்லாவற்றையும் இணைத்த ஒரு மாபெரும் நிலப்பரப்பு. அந்த நிலம் இன்று இந்திய பெருங்கடலின் அடியில் இருக்கலாம் என்று தமிழ் செய்திகள் சொல்கின்றன. தமிழ் இலக்கியங்களில் குமரிக்கண்டம் இது வெறும் கதையா? இல்லை. சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு போன்ற பழமையான தமிழ் இலக்கியங்கள் தென் கடல் கொண்ட குமரி என்று தெளிவாக குறிப்பிடுகின்றன. அதாவது நிலம் கடலால் விழுங்கப்பட்டது. 3 சங்கங்கள் அண்ட் மூழ்கிய தமிழர்கள். தமிழ் மரபு 3 சங்கங்கள் என்று சொல்கின்றது. முதல் சங்கம், 2ஆம் சங்கம் இவை இரண்டும் இன்று இல்லை. ஏன்? காரணம், அந்த நிலங்கள் கடலில் மூழ்கின. அங்கே வாழ்ந்தவர்கள் மொழி, அறிவு, நீதி, இயற்கை அறிவு எல்லாவற்றிலும் உயர்ந்த தமிழர்கள். குமரிக்கண்டம் ஏன் அழிந்தது? ஒரே நாளில் மூழ்கியதா? இல்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் மெதுவாக கடல் மேலேறியது. ஐசேஜ் முடிந்தபோது சி லெவல் ரைஸ். இன்று அறிவியல் சொல்வதும் அதையே. ஆனா இது முழு ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டதா? இல்லை. மித் அல்லது மிஸ்ட்ரி. குமரிக்கண்டம் 100% உண்மையா? அதை யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இது முழுக்க பொய்யும் இல்லை. உலகம் முழுக்க இப்படியான மூழ்கிய நிலக்கதைகள் நிறைய இருக்கின்றன. உதாரணமாக அட்லாண்டிஸ், லெமூரியா, அதில் தமிழர்களின் குமரிக்கண்டமும் ஒன்று. ஓப்பன் குவெஸ்சன். ஒருவேளை நாம் நினைப்பதை விட தமிழர் வரலாறு மிக பழமையானதா? கடலுக்கடியில் இன்னும் பதில்கள் மறைந்திருக்குமா? இந்த கேள்விகளுக்கு பதில் தேட இணைந்திருங்கள் தமிழி FM. தேங்க்யூ.